ஹலோ காம்ஸ்டர்ஸ், வெல்கம் டு காம்ஸ்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோலியாயின்ற ஒரு போனஸ் போயம் தான் பார்க்க போறோம். இந்த லெசன் எழுதுனவர் யாருன்னா பவானி பிரசாத் மிஸ்ரா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் 5 NCERT சிலபஸ் சாப்டர் 4 ஹிந்தியோட தான் பார்க்க போறோம். சாப்டர் 4 ஹிந்தி வந்து ஆக்சுவலா சாட்கேனோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ஆல்ரெடி போட்டிருக்கோம். யாராவது பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. பார்ட் 3ல நம்ம அதோட போனஸ் போயம் ஹோலி பார்க்க போறோம். ஏன்னா ஹோலின்ற ஃபெஸ்டிவலும் நியர்லி சாட்கேன் மாதிரியே தான் இருந்ததுன்றது வந்து சாட்கேன் போயம்லயே வரும். சோ இந்த இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோலி பத்தினது பார்க்க போறோம். ஹோலி क्यों मनाई जाती है? ஏன் நம்ம ஹோலியை செலிப்ரேட் பண்றோம்? कब? எப்ப செலிப்ரேட் பண்றோம்? when? फाल्गुन मास की पूर्णिमा को, यानी मार्च में वस्त ऋतु के समय. சோ எந்த சமயத்துல நம்ம இது கொண்டாடுறோம்னா ஃபுல் மூன் அப்போ மார்ச்ல ஜெனரலி என்ன சீசன் இருக்கும்? ஸ்ப்ரிங் சீசன் சொல்லுவாங்க இல்லையா, இலையுதிர் காலம். அப்ப கொண்டாடுறதுதான் ஹோலி. होलिका दहन வந்து होली से एक रात पहले होलिका दहन होते हैं, बुराई पर अच्छाई की जीत का प्रतीक. சோ ஹோலின்ற ஃபெஸ்டிவலோட நைட் ப்ரீவியஸ் நைட்ல வந்து ஆக்சுவலா ஒரு சிம்பலைசேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா விக்டரி ஆஃப் த குட் ஓவர் ஈவில். இப்ப தீபாவளி இல்லாம அந்த மாதிரி தானே நரகாசுரனை வதைக்கிறது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஈவில வந்து இது பண்ணிட்டு குட் வந்து எப்படி நடக்குது அந்த மாதிரி தான். अगले दिन लोग एक दूसरे पर रंग डालते हैं, मिलते जुलते हैं, मिठाइयां खाते हैं. ப்ரீவியஸ் நைட்ல வந்து அந்த சிம்பலைசேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே எப்படி நம்ம ஹோலி செலிப்ரேட் பண்ணுவோம்னா கலர்ஸ் ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த கலர்ஸ் எல்லாம் பூசி நம்மளோட ஜாய் வந்து வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது ஹோலி. साड़ियों से जाड़े जोड़, जैसे साड़ियों में पानी डाला जाता है और नया वर्ष मनाया जाता है, वैसे ही होली में रंग डालते हैं और नया मौसम मनाते हैं. இப்ப சாடிகேன்கே ஜாடே அப்படின்னா ஜாடினா என்னன்னு பாத்தீங்கன்னா கனெக்ஷன். சாடிகேனுக்கும் இதுக்கு என்ன மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேம், அதுவும் நியூ இயர் ஃபெஸ்டிவல், இதுவும் நியூ இயர் ஃபெஸ்டிவல். வாட்டர்லாம் ஸ்பிளாஷ் பண்ணி விளையாடுற மாதிரியான இது அதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. ஹோலி வந்து எதுக்காக நம்ம கொண்டாடுறோம்? நியூ சீசன் வித் கலர்ஸ். அதே மாதிரி அவங்களும் நியூ பிகினிங்ஸ், நியூ இயர், அந்த புத்திஸ்ட் நியூ இயர் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க சாடிகேன்ல. இதெல்லாம் தான் இதோட சிமிலாரிட்டிஸ். ஹோலி ஆயி சாட்னா. சோ அதுல நம்ம என்ன மெயினா பார்க்க போறோம்னா டேக் रेफरेंस. होली आई देखो तो यह क्या क्या लाई, बार बार आने वाली पंक्तियों. சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணி அந்த இதையும் படிச்சோம் இல்லையா சாட்கேன்லயும், ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் சிக்னிஃபை பண்றதுக்காக. उत्सव का आमंत्रण. இதோட மெயின் தீம் என்னன்னா செலிப்ரேஷன் பத்தினது தானே இது எல்லாமே, ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன். ये तो मैं लाई है सोना. கேட்னா நம்ம என்னன்னு படிச்சோம் ஃபர்ஸ்ட்? ஃபீல்ட்ஸ், இந்த அக்ரிகல்ச்சர் விளைச்சல் நிலம்லாம் இருக்கும். கேட் ஃபசல் பிரகிருதி. கேட்னா என்னது? ஃபீல்ட்ஸ். ஃபசல்னா கிராப்ஸ், பயிர் விளைவிப்போம்ல அது. நேச்சர் வந்து பிரகிருதி. வசந்த் கி சாட்டா. இந்த ஹோலி ஃபெஸ்டிவல் எப்ப கொண்டாடுவாங்கன்னு படிச்சோம்? மார்ச், ஸ்ப்ரிங் சீசன் படிச்சோம்ல. வசந்த காலம்னு சொல்லுவோம்ல தமிழ்ல, அதான் வசந்த் கி ஜாட்டா, பியூட்டி. கோயில் கூகி கூஞ்சே போரே. அந்த வசந்த காலத்துல வந்து என்ன இதெல்லாம் இருக்கும்? பறவைகள், ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். ஜீவன் का आनंद, ஜாய் ஆஃப் द ஃபாரஸ்ட் அண்ட் லைஃப் நம்மளால உணர முடியும் ஸ்ப்ரிங் சீசன்ல. इस आंगन में मजीरे कनके, संगीत वाद्य यंत्र उत्साह. சோ நம்ம இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம ஜெனரலாவே கோயில் ஃபெஸ்டிவல், நிறைய ஃபெஸ்டிவல்ல என்னெல்லாம் இருக்கும்? மியூசிக்ஸ் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்க. அதே மாதிரி உற்சாகம்னா என்னது? நம்ம பயங்கர ஒரு ஜாலியா இருக்கும் இல்லையா. சப்கா மிலன் உற்சவ், செலிப்ரேஷன் ஃபார் ஆல் ஏஜஸ். எல்லா மிலன்னா என்னன்னா ஏஜ், சின்னவங்க மட்டும் தான் கொண்டாடணும், பெரியவங்க மட்டும் தான் கொண்டாடணும் இல்லாம எல்லா வயசுக்காரங்களும் ஜாலியா. ஜாலி ஹோலிகா சோ ராஹோ பர், होलिका दहन प्यार रंग. அந்த போன்ஃபயர்னா அத படிச்சோம்ல ப்ரீவியஸ் நைட் வந்து அந்த ஈவில் எப்படி குட்னஸ் வந்து வெல்லுது அத பத்தினது. பியார்னா என்னன்னா லவ், அதே மாதிரி கலர்ஸ், ரங் வச்சு இது நம்ம. बुराई पर जीत प्रेम. बुराई पर जीत प्रेम ना विक्ट्री ऑफ गुड ओवर ईविल. ईविल
சோர்சஸ் வந்து எப்படி வந்து ஒரு நல்லது வந்து ஜெயிக்குது அப்படின்றத नाचे गाओ झूमो बाय இந்த மாதிரி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம்ல அது खुशी का निमंत्रण அதான் இன்விடேஷன் டு தி ரிஜாய்ஸ் सब मिलकर मनाओ எப்படி செலிப்ரேட் பண்ணணும் டுகெதர் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் एक और पहले पद இப்ப ஸ்டான்ஸா 1ல springs golden gifts to the fields होली आई holy has come देखो तो क्या क्या लाई look at what all it has brought என்னென்னலாம் இந்த ஹோலியோட சேர்ந்து வருது खेतों में लाई है सोना in the fields it has brought gold golden wheat ripening goldனா என்னது கேட்னா நம்ம ஃபர்ஸ்டே படிச்சோம் அப்படின்னா என்னது ஃபீல்ட்ஸ் அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ்ல ஒரு பொண்ணுன்னு சொல்லுவோம்ல கோல்டுனா ஒரு ஸ்வர்ணமே கிடைச்ச மாதிரி என்ன கிடைக்குது வீட்டோட இது பாத்துருக்கீங்களா வீட்டுனா என்னது இந்த சப்பாத்தி எல்லாம் செய்யறோம் இல்லையா அதுல கோதுமைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கோதுமையும் என்ன கலர்ல இருக்கும் எல்லோயிஷ் கலர்ல தான் இருக்கும் நம்ம கோல்டோட கலரும் எல்லோ தானே அது வந்து பாக்குறதுக்கு கோல்டே விளைஞ்ச மாதிரி இருக்குமா चमकूटा उनका हर कोना சோ சமக்னா என்னன்னா மின்றது இப்ப நம்ம சன் எல்லாம் அப்படிதான் சொல்லுவோம் சமக் வானத்துல வந்து மின்னும் இல்லையா அந்த மாதிரி எவ்ரி கார்னர் ஆஃப் தெம் ஹஸ் லிட் அப் பிரைட் பயங்கர செழுமையா அது பார்க்கவே வந்து कोली गेहूं लहका so mustard has bloomed wheat has swayed with joy mustard seeds mustard ஓட plant அந்த மாதிரி wheat கோதுமை இதெல்லாமே விளைஞ்சு நிக்குது अमराई का आंगन महका the mango groves courtyard has turned fragrant mangoஸும் அந்த மாதிரி மார்ச்ல இருந்து தான் நம்மளுக்கு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த சம்மர் சீசன்ல நம்ம என்ன சாப்பிடுவோம் மேங்கோ தான் ரொம்ப பிடிக்கும்ல நம்மளுக்கு அந்த எல்லாமே விளையுது हवा नई होकर लहराई होली आई அந்த பிரீஸ் அந்த ஹவாலாம் எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷா வர காத்து கூட அவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஜென்டிலா இருக்கும் பிகாஸ் ஹோலி ஹஸ் கம் दूसरा पद वन और पक्षियों की खुशी நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஹோலி சீசன் ஃபர்ஸ்ட் இதுல வந்து அந்த கிராப்ஸ் அந்த செழுமையை பத்தி பேசணும் செகண்ட்ல வந்து ஃபாரஸ்ட் பேர்ட்ஸ் அது எல்லாமே எப்படி செலிப்ரேட் பண்ணுது இந்த ஹோலியை அப்படின்றத பார்க்க போறோம் கோயில் குறுக்கி குஞ்சே போரே அந்த குக்கு பேர்ட் வந்து எப்படி பாட்டு பாடி அது சந்தோஷமா இருக்கும் பீஸ் எல்லாம் ஹம் பண்ணி சந்தோஷமா இருக்கும் பஸ்ஸிங் பீஸ் எல்லாம் என்ன சத்தம் ஏதோ அந்த மாதிரி சத்தம் இருக்கும் இல்லையா அந்த அதே மாதிரி குருவிகள் கூவுறது பத்தே ஜுமே சிக்னே கோரே பத்தேனா என்னது லீவ்ஸ் எல்லாமே எப்படி தெரியுதுன்னா நல்லா ஸ்மூத்தா ட்ரை ஆகி காஞ்சி போய் வறண்டு போய் இல்லாம நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனிங்கா வந்து அதெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க the palash that is flame of the forest bloomed in the jungle அந்த flowers எல்லாமே வந்து பாக்குறதுக்கே அவ்வளவு ஒரு பளிச்சுன்னு அந்த மாதிரி ஃபாரஸ்டே வந்து பயங்கரமா செழுமையா தெரியுது துனியா மங்கள் the whole world drowned in joy and celebration ஃபுல்லாவே மங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் மூட்ல தெரியுதாமா சூரஜ் சந்திரா சப் சுக்தாயி ஹோலி ஆயி சூரியன் சந்திரன் எல்லாமே வந்து bringing happiness and saying that holy has come கோயல் குக்கி அதான் குக்கு பேர்ட் வந்து அத சிங் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த இது ஏசு ब्रैकेट पलाश के फूल नारिंगा लाल होते हैं पहले टेसू के फूले से होली का रंग बनाया जाता है அந்த தேசு ஃப்ளவர்ஸ்ன்றாங்கல அது எப்படி இருக்கும்னா ஆரஞ்சு ரெட் கலர்ல இருக்கும் ஆரஞ்சு ரெட் கலர்ல தான் என்ன இருக்கும் ஃபயர் இருக்கும்ல அதனால இட் இஸ் கால்ட் தி ஃப்ளேம் ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஃப்ளேம்னா என்னது ஃபயர் தான் ஜெனரலி ஃப்ளேம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆரஞ்சு ரெட்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் பலாஷ் ஃப்ளவர்ன்றாங்க அப்படி இல்லாட்டி தேசு ஃப்ளவர்ஸ்ன்றாங்க அதுல இருந்துதான் ஹோலியோட கலர்ஸ் ஜெனரலா ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம் ஹோலி அப்ப கலர்ஸ் பூசி விளையாடுறோம் இல்லையா அந்த கலர்ஸ் तीसरा पद संगीत और उल्लास இப்ப தேர்ட் ஸ்டான்ஸால நம்ம என்ன படிக்க போறோம்னா சங்கீத்னா என்ன மியூசிக்கு நம்ம என்னென்னலாம் மெயினா யூஸ் பண்ணுவோம் நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல ட்ரம்ஸ் வயலின் நாதஸ்வரம் அந்த மாதிரி நமக்கு நிறைய தெரியும்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் எந்தூசியாசம் इस आंगन में मजीरे खनके சோ இதுல என்னன்றா சவுண்ட் இப்ப நம்மளுக்கு उस आंगन में नूपुर खनके ஆங்க்லெட் பெல்ஸ்னா என்னது இப்ப கொலுசு எல்லாம் போட்டிருந்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த சீசன் ஃபுல்லாவே பயங்கர ஒரு ஓசையோட இருக்கும் டோலக் டன்கி ராஹ்வே எல்லா ரோட்லயுமே டோலக்னா என்னன்னா ட்ரம் ஒரு ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போற மாதிரி சத்தம் கேட்குமா பாலக் பூடே சப் உச்சா மே பாலக்ன்றது சில்ட்ரனும் அதே மாதிரி பூடேனா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க எல்லாருமே வந்து எப்படி இருப்பாங்கன்னா பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா இருப்பாங்களா இந்த ஹோலி சீசன்ல கலி கலி மே फागे गई होली आई
எல்லா இடத்துலயுமே வந்து எல்லாரும் நல்ல பாட்டு பாடி ஹோலியஸ்கம்னு என்ஜாய் பண்ணுவாங்க. मजीरे छोटे छोटे धातु के करताल भजनों और लोक गीतों में बजाए जाते हैं. எல்லா இடத்துலயும் அந்த டிவோஷனல் சாங்ஸ் ஃபோக் மியூசிக்ஸ் எல்லாம் போட்டுட்டு சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த கையில தட்டுற மாதிரிலாம் இருக்கும்ல. नुपुर पैरों में पहनी जाने वाली धुंधरू वाली पायल नाचते समय इनकी मधुर आवाज आती है. இப்ப நம்ம கால்ல போட்டுருக்க கொலுசெல்லாம் இப்ப டான்ஸ் ஆடும்போது என்ன ஆகும், அந்த கொலுசோட ஓசையும் சேர்ந்து அப்படியே கேட்கும் இல்லையா, அந்த மாதிரியான டான்ஸ் ஆடும்போது அந்த ஆங்கிலட் பெல்ஸோட சவுண்ட் அதெல்லாம் கேட்கும். ढोलक दोनों तरफ से बजाया जाने वाले तबले जैसा ढोल होली और शादियों में खूब बजता है. நம்ம டபுள் சைடுல அடிக்கிற மாதிரி ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது வந்து பயங்கரமா அதோட ஓசைகள்லாம் எல்லா இடத்துலயும் கேட்குமா அக்ராஸ் நார்த் இந்தியா. चौथा पद होलिका दहन और प्यार. இப்போ நம்ம ஃபோர்த் ஸ்டான்ஸால என்ன படிக்க போறோம்னா, ஹோலி வந்து எப்படி எல்லாரையும் சேர்க்குது அந்த गली होलिका चौराहों पर. ஓகே, அத அந்த ஈவில்னஸ் வந்து அது இது பண்ணிட்டு குட்னஸ் வந்து வின் பண்ணுச்சு இல்லையா. அது लोग मिल रहे हैं राहों पर. people are meeting each other on the streets. எல்லாரும் சேர்ந்து அது ஒரு எமோஷனலா கொண்டாடுற ஃபெஸ்டிவல். जहां देखिए वही प्यार है. எங்க பார்த்தாலும் ஒரு லவ் தான் இருக்கும். எல்லாரும் எல்லார் மேலயும் பாசமா எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு रंगो रस की बाहर है. ரங்குனா என்னது கலர், ரஸ்னா என்னது ஜாய். அதுதான் அந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாவே நமக்கு தெரியுமா. होलिका दहन की कथा. राजा हिरण्य काशिप का पुत्र प्रहलाद ईश्वर का भक्त था. राजा ने अपनी बहन होलिका को आग में प्रहलाद को लेकर बैठने का आदेश दिया. होली को आग से न जलने का वरदान था, पर अहंकार में वरदान उल्टा पड़ा. होलिका जल गई, प्रहलाद बच गया. बुराई पर अच्छाई की जीत. சோ இந்த ஹோலின்றது வந்து எந்த ஈவில்னஸ் பத்தி பேசுதுன்னா, நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் இரண்யகசிபோட ஸ்டோரி. என்னது, நரசிம்ம அவதாரம் எடுப்பாரு இல்லையா கிருஷ்ணர். அது நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுன்றவர் என்ன சொல்லிட்டு இருப்பாரு, நான் தான் இந்த உலகத்துக்கே ராஜா, என்னைய தவிர யார் பேரும் சொல்லவே கூடாதுன்னு சொல்ற அவருக்கு பிறந்த பையன் வந்து பிரகலாதன் குழந்தையில இருந்தே அவர் வந்து ஃபுல்லாவே விஷ்ணு பக்தனா தான் இருப்பாரு. ஃபுல் டைமுமே விஷ்ணு பேர் தான் சொல்லிட்டே இருப்பாரு. அதனால பயங்கர கோபம் அடைஞ்ச இரண்யகசிபு என்ன பண்ணுவாரு, சொந்த பையனையே வந்து கொல்லணும்னு நினைப்பாரு. அப்போ ஹோலிகான்னு அவருக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அந்த சிஸ்டரோட இது என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஃபயர் இம்யூனிட்டி இருக்கும். அதாவது அவங்க நெருப்புல போட்டாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்ற மாதிரி ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லி, அப்ப நீ வந்து நெருப்புல உட்காந்துரு, அப்ப உனக்கு எதுவுமே ஆகாது, பையன் வந்து எரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான தாட்ல வந்து அவர் அப்படி சொல்லுவாரு. பட் ஸ்டில் வந்து அங்கேயும் வந்து பிரகலாதன் வந்து விஷ்ணுவையே தான் கும்பிட்டு இருப்பாரு, அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. ஹோலிகா தான் அதுல வந்து எரிஞ்சு போயிடுவாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, எப்பவுமே வந்து குட்னஸ் தான் ஜெயிக்கும் எவ்வளவு பெரிய ஈவிலா இருந்தாலும் அப்படின்ற இந்த இதுக்காக செலிப்ரேட் பண்றதுதான் ஹோலி ஃபெஸ்டிவல். नाचो गावो जुमो बाई. சோ இந்த இதை கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நாச்சோ டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி காவோன்றது வந்து என்னது சிங்க நல்லா பாடுவாங்க. பாடி ஆடி ஃப்ரெண்ட்ஸோட விளையாடி அந்த மாதிரி ஹோலியாஸ்கம் பிரசாத் மிஸ்ரா பூரி கவிதா ஏக் நஜர் மே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூரி கவிதானா கம்ப்ளீட் போயம் வந்து நம்ம இதுல ஏஸ் நஜர்னா ஒரே இதுல கோ த்ரூ பண்ற மாதிரி இதுல கொடுத்துருக்கோம். होली आई देखा तो ये क्या लाई, खेतों में लाई है सोना, चमक उठा उनका हर कोना. सरसों फूली गेहूं लगा अमराई का आंगन मुर्गा. ஹோலி வந்துருச்சு. நம்மளோட இதெல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த கோல்டு மாதிரி எல்லாமே விளைஞ்சு நிக்கிற ஒரு ஸ்ப்ரிங் சீசன்ல வந்திருக்க இந்த ஹோலி வந்து गूंजे बोरे पते जुमे चिकने कोरे
फूल गया टेसु जंगल में, डूब गई दुनिया मंगल में. நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த கோயில் குக்கோ பேர்ட்ஸ் எல்லாம் அழகா பாடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஃபாரஸ்ட்ல வந்து அந்த தேசுன்ற ஃபிளவர் வந்து எப்படி இருக்கும், ஆரஞ்சு ரெட் கலர்ல இருக்கிறது வந்து அந்த ஃபுல் ஃபாரஸ்டே ஒரு க்ளோவோட காட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு. इस आंगन में मजीरे कनके, उस आंगन में नूपुर रनके, ढोलक टंकी राह राह में, बालक बुड्ढू सब उचाह में. எப்படி இருந்தது அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து ஒரே டான்சிங், அந்த அழகான ஒளிகள், ட்ரம்ஸ், வாத்தியங்கள், பாலக்னா குழந்தைகள்ல இருந்து பூடேனா பெரியவர்கள் வரை எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு சீசன். जाली होलिका चौराहों पर लोग मिल रहे हैं राहों पर, जहाँ देखिए वही प्यार है, रंग और रस की बाहर है. ஒரே கலர், ரங்கு, அதுக்கப்புறம் ரஸ்னா ஜாய், அது எல்லாமே ஃபுல்ஃபில்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். नाचो गाओ जुमो बाई होली आई ஃபுல்லாவே டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு. மிஸ்ரா நெக்ஸ்ட் शब्दार्थ वर्ड मीनिंग्स. இப்போ மெயினான வேர்ட்ஸ் அதோட மீனிங். लगा हवा में लहराया झूम आटा. அப்படின்னா என்ன நம்ம படிச்சோம் இல்லையா, வீட் வந்து அந்த அசைற அசைவு வந்து ஒரு ஜாலியா அதை ஆடி பாடுற மாதிரி இருக்குமா. அந்த அளவுக்கு அந்த பிரீஸும் அழகா இருக்கும். அதுல முளைச்சிருக்க அந்த வீட் செழுமையா முளைச்சிருக்க கிராப்ஸ் எல்லாமே. आम के पेड़ों का बगीचे. அதே மாதிரி மேங்கோ வந்து எப்படி இருக்கும், மேங்கோ ப்ளூ, ஃபுல்லாவே மேங்கோ ட்ரீஸ் எல்லாம் செழுமையா வளர்ந்துருக்கும். கூக்கி கோயில் की मिट्टी बोली बोली. குக்கு குக்கு அப்படி பாடும்ல குக்கூஸ்லாம், அந்த சிங்கிங் சவுண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கேட்கும். मोरे काले रंग के मोरे. बम्बल बीज ब्रैकेट मधुमक्खी जैसे. மதுமக்கியும் போல பீஸ், அந்த பீஸ் எல்லாமே பயங்கரமா அசிங் சவுண்ட் எல்லாம் போட்டு அது விஸ்பர் பண்ணி ஜாலியா. पलाश का पेड़ नारंगी लाल फूल वाला. நாரங்கின்றது வந்து ஆரஞ்சு, லால்ன்றது வந்து ரெட். ஆரஞ்சு ரெட் கலர்ல ஃபிளவர் இருக்கக்கூடிய அந்த பலாஷ்ன்றது வந்து எப்படி இருக்குமா, அத இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க பலாஷ்க்குன்னா, ஃபிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட், தேசு ஃபிளவர்ஸ். அது ஃபுல்லா சேர்ந்து ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து செழுமையா பிரைட்டா இருக்குமா. नूपुर पैरों में पहनी जाने वाली पायल घुंघरू. இப்ப நம்ம வந்து ஆங்க்லெட் பெல்ஸ்னா என்னது, கொலுசு, கால்ல போடுறோம், ஆங்கிள்ஸ்ல போடுறது வந்து கொலுசுன்னு போடுறோம் இல்லையா. இப்ப நம்ம ஆடும் போதெல்லாம் என்ன ஆகும், கொலுசு வியர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் ஒரு சூப்பரான ஒரு சவுண்ட கிரியேட் பண்ணும். होली पर गाए जाने वाले लोकगीत. சோ ட்ரெடிஷனல் சாங்ஸ் அது எல்லாமே இந்த ஹோலி செலிப்ரேஷன்ஸ்க்கு போட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. भाषा की सुंदरता, லிட்டரரி டெக்னிக்ஸ். சோ என்னென்ன ரைமிங் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, एक जैसी दमनी पर खत्म होने वाली पंक्तियों सुने में मधुर लगती है. சோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம என்ன பார்க்கறோம், ரைமிங் வேர்ட்ஸ், துக்வாலி சப்தம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுல இந்த லைனை நம்ம பார்த்தோம்னா என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம துக்வாலி சவுண்ட்ல சொல்லலாம். லகா மங்கா. சோனானா என்னது, கோல்டு, கோனானா கார்னர். அது மாதிரி லக்கானா என்னதுன்னா ஸ்வேடு, அண்ட் மக்கானா ஃபிராக்ரன்ஸ், அந்த ஸ்மெல். புனராவர்த்தி அனுப்ராஸ். ரிப்பீட்டேஷன், சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிப்பீட்டடா சொல்லி அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஹோலி ஐ அது திருப்பி யூஸ் பண்றோம் இல்லையா. ராக் மெயினா என்ன அர்த்தம், அந்த ரிப்பீட்டேஷன் எவ்ரி ஸ்ட்ரீட்லயுமே இது இந்த ஒலி கேட்டுச்சு அந்த மாதிரி சொல்றது. மான்வீகரன்னா பெர்சானிபிகேஷன். அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம சில பொருட்கள் எல்லாம் சொல்லும் போது அது நான் லிவிங் திங்ஸா இருந்தா கூட அது வந்து ஒரு உயிருள்ள பொருள் மாதிரியே சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிள் இருக்கானே திடீர்னு பார்த்தா ஆடுறான் அப்படின்னு சொல்றோம்னா, டேபிள் வந்து இட்ஸ் நான் லிவிங் திங், பட் ஸ்டில் நம்ம வந்து அது ஒரு உயிருள்ள பொருள் மாதிரி சொல்றது வந்து பெர்சானிபிகேஷன் சொல்லுவாங்க. அதுதான் இப்ப வந்து உயிரற்ற பொருளையும் நம்ம வந்து ஹியூமன் மாதிரி வர்ணனையில the breeze became new as it was reborn for holy. இது வந்து ஒரு பெர்சானிபிகேஷன் தான். ஏன்னா வந்து பிரீஸ் புதுசா பிறக்க முடியுமா, இப்ப ஹியூமன்ஸ் வந்து நியூ பார்ன் பேபிஸ் நம்ம சொல்றோம், ஏன்னா அது வந்து உயிருள்ளது. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரீஸ், அந்த தென்றல் கூட ஒரு புதுசா பிறந்த மாதிரி அவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று அடிக்குதுன்னு சொல்றாங்களே. चित्र भाषा, विजुअल इमेजिनरी, ऐसी भाषा जो आंखों के सामने
चित्र बना दो ம். बना दे நம்ம சில சென்டென்ஸ் எல்லாம் கேட்கும் போதே நம்ம மைண்டுக்குள்ள வந்து ஒரு விசுவலைசேஷன் வரும். அந்த அளவுக்கு அந்த லாங்குவேஜுக்கு பவர் இருக்கு. நம்ம வந்து சொல்லதான் செய்வோம். ஆனா நம்ம கற்பனையில வந்து அது நம்ம மனசுல அப்படியே ஒரு பிக்சராவே ஃபார்ம் ஆயிடும். खेतों में लाई है सोना पीले गेहूं को सोने से उपमा இந்த என்ன சொல்றாங்க, அந்த ஃபீல்டுல வந்து ஒரு விளையிடக்கூடிய அந்த வீட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா பாக்குறதுக்கே ஒரு கோல்டு மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே நம்ம மனசுல வந்து எப்படி அந்த பொன் கலர்ல ஃபார்ம் ஆயிருக்க அந்த வீட்டோட பிளான்ட் அது எல்லாமே ஒரு விஷுவல் வருது இல்லையா, அது சொல்றதுதான் होली की प्रकृति பிரகிருதினாலே என்னது, நேச்சர் பத்தினது. सरसों சர்சோன்றது வந்து மஸ்டர்ட் பிளான்ட், கடுகு நம்ம வீட்டுல தாளிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதான் மஸ்டர்டும்பாங்க. மஸ்டர்ட் पीले फूले वाली फसल சோ பிரைட் எல்லோ ஃபிளவர்ஸ் இருக்கும். எந்த சீசன்ல மெயினா இந்த மஸ்டர்ட் இது விளையும்னா பிப்ரவரி மார்ச். ஹோலியும் நம்ம எப்ப கொண்டாடுறோம், மார்ச்ல தான் கொண்டாடுறோம் இல்லையா. சோ அந்த சீசன்ல விளையக்கூடியது மஸ்டர்ட் கிராப்ஸ். सरसों फूली गेहूं रोटी वाली फसल सोने जैसी வீட் ஆட்டா நம்ம வீட்டுல டெய்லியுமே என்ன சாப்பிடுறோம், சப்பாத்தி பூரி எல்லாம் சாப்பிடுறோம்ல, அது எதுல இருந்து வருது, வீட்டுல இருந்து தான் வருது. கோதுமைம்பாங்க இல்லையா, அது அதுல என்னென்னலாம் செய்வாங்க, ரொட்டி அதெல்லாம் செய்வாங்க இல்லையா, அதுதான் இந்த आम राई आम के पेड़ों का बगीचा மேங்கோ ஆர்ச்சர்டு. அதோட ஃபிராக்ரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பயங்கர செமையா இருக்கும். எப்பன்னா ஸ்பிரிங் சீசன்ல. அதனாலதான் நம்ம மார்ச் ஏப்ரல் மே ஜூன்ல ஜெனரலா மேங்கோ வந்து நல்ல விளையும் சொல்லுவாங்க இல்லையா. அது कोयल मीठी आवाज वाला पक्षी. இந்த ஹோலி சீசன்ல வந்து அந்த குக்கு பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதோட ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸ்ல வந்து பாடிட்டு இருக்குமா. कोयल கூக்கி பாடுறது. बोरे काले काले बगरे फूलों पर गूंजते हैं. அதே மாதிரி இந்த வண்டு தேனி இது எல்லாமே வந்து அந்த ஹசிங் சவுண்ட்ஸோட ஃபிளவர்ஸ் சுத்தி போய் அந்த பிளாசம் பத்தி ப்ளூமிங் சீசன் பத்தி சொல்றதும் இந்த ஹோலி தான். गूंजे बोरे टेसू ஃபிளவர்ஸ் படுறோம். लाल फूले वाला पेड़. சோ எப்படி இருக்கும்னா जंगल में फूल சென்டென்ஸ்ல வந்து அப்படி கொடுத்திருந்தாங்களே. அந்த தேசுன்றது வந்து அந்த பலாஷ் ட்ரீ, அது வந்து என்ன கலர்ல இருக்கும்னா ஆரஞ்சு ரெட் கலர்ல இருக்கும். அது அந்த ஃபாரஸ்டையே பிரைட்டா காட்டும் படிச்சோம் இல்லையா. அது बातचीत के लिए डिस्कशन क्वेश्चंस. इस कविता में आपको कौन सा पंक्ति सबसे अच्छी लगी और क्यों? Which line of this poem did you like best and why? இப்ப வந்து இந்த நம்ம என்டையர் போயம் படிச்சோம் இல்லையா, டிஃபரெண்ட் ஸ்டான்சஸ். அதுல வந்து இருக்கிறதுலே எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை பத்தி பேசுங்கன்னு சொன்னா நம்ம எதெல்லாம் பத்தி படிச்சோம். ஹோலிங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு ஈவில்னஸ் இது பண்ணிட்டு ஒரு விக்டரி எதுக்கு கிடைச்சிச்சு, கரெக்டான ஒரு ஹானஸ்டான விஷயத்துக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றத பொறுத்து இருந்தது இல்லையா. அந்த லைன் ரொம்ப சுவாசமா இருந்தது. அதே மாதிரி ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த தேசு ஃபிளவர் எவ்வளவு ஒரு அழகா ஆரஞ்சு ரெட் கலர்ல இருந்தது, அந்த லைனும் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருந்ததுல. அந்த மாதிரி क्या आपने कभी सरसों या गेहूं के खेत देखे हैं? Why did the poet say Holi brought gold to the fields? ஏன் கோல்டன் சொன்னாரு, ஏன்னா அந்த வீட் மஸ்டர்டு இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் எப்படி செழுமையா அந்த என்ன கலர்ல இருக்கும், எல்லோயிஷ் கலர்ல இருக்கிறது வந்து கோல்டும் எல்லோ தானே, அந்த மாதிரி ஒரு அழகா இருந்ததுனாங்க. வாட் டு தே லுக் லைக் இன் ஸ்ப்ரிங், அந்த ஸ்ப்ரிங் சீசன்ல எப்படி அழகா இருந்ததுன்றத பத்தி சொல்லுங்க. वाद्य यंत्रों का नाम आया है. आप होली पर क्या क्या करते हैं? இந்த இதுல வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், வாத்தியம்னா வாத்தியங்கள்னு சொல்லுவோம்ல தமிழ்ல. இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. மெயினா அந்த ஆங்கிலிக் பெல்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ஸ், அந்த தோல் அதெல்லாம் பத்தி பேசியிருந்தாங்கல்ல. அது பத்தி நம்ம சொல்றதுதான் இந்த सड़कें और होली दोनों में क्या क्या समानताएं हैं, एक सूची बनाइए. சமான்தாயன்றது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா சிமிலாரிட்டிஸ். சாடிகேனுக்கும் ஹோலிக்கும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுலயும் அந்த பானி எல்லாம் வச்சு விளையாடுவாங்க, வாட்டர் வச்சு விளையாடுவாங்க. அதே மாதிரி ரைஸ் ஃப்ளோர் எல்லாம் முகத்துல பூசி விளையாடுவாங்க. இதுக்கு இங்க வந்து அதுக்கு பதிலா ரங்கு சேர்ந்த அந்த வாட்டர் தூக்கி மேல ஊத்தி விளையாடுவாங்க. அப்புறம் ரங்கு பொடிகள் எல்லாம் மேல போட்டு விளையாடுவாங்கல்ல. சாடிகேன் வெர்சஸ் ஹோலி, குயிக் கம்பேர். சாடிகேன்
சாடிகேன்றதுல வந்து என்னது வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணி விளையாடினாங்க. புத்திஸ்ட் நியூ இயர் அருணாச்சல் பிரதேஷ்ல கொண்டாடினாங்க. ஸ்டாச்சூஸ் வந்து அந்த ப்ராசஷன்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டு அந்த புத்திஸ்ட் டெம்பிள்ல கொண்டு போய் வச்சு 3 days கழிச்சு திருப்பி பிரேயர்ஸ் எல்லாம் முடிச்சு கொண்டு வந்து புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியிலே வச்சாங்க. இதுதான் வந்து சாட்கேன். ஹோலிலையும் அதே மாதிரி கலர் ஸ்பிளாஷிங். இதுவும் நியூ சீசன், ஹிந்துஸோட நியூ சீசன். அது புத்திஸ்ட், இது வந்து ஹிந்து நியூ சீசன் குறிச்சது. ஆல் ஓவர் இந்தியாலேயே கொண்டாடுவாங்க. அதுதான் ஹோலிகா தாகன் நம்ம படிச்சோம் இல்லையா. ஹோலிகான்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க ஹிரண்யகசிபுக்கு. அவங்க 2 பேரோட ஈவில்னஸ் வந்து அழிச்சு எப்படி பிரகலாதன்ற நல்லவங்க வந்து கடைசியா ஜெயிச்சாங்க, கடவுள் வந்து எப்படி காப்பாத்தினாரு, அதுதான். அதனாலதான் என்ன சொல்றாங்க, समान पानी रंग से खेलना, नया वर्ष नया मौसम मिलजुलकर खुशी मनाना, परिवार से मिलना. சோ இப்ப சமான்றது வந்து இது ரெண்டுக்கும் காமன். அதாவது சாட்டியனுக்கும் ஹோலிக்கும் காமனா என்ன இருந்ததுன்னா தண்ணி வச்சு விளையாடுறது, கலர்ஸ் போட்டு விளையாடுறது. அதே மாதிரி நயா வருஷம் ரெண்டுமே நியூ இயர் பத்தி தான் சொல்லுச்சு. அதே மாதிரி ரெண்டுமே எதை பத்தி சொல்லுச்சு, டுகெதர்னஸ், எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறது பத்தி சொல்லுச்சு. பரிவாரோ சே மில்னானா ஃபேமிலியா எப்படி எல்லாரும் ஒரே இடத்துல வந்து மீட் பண்ணி கொண்டாடினாங்க. आज हमने क्या सीखा? இன்னைக்கு படிச்சதோட ரீகேப். भवानी प्रसाद मिश्रा के प्रसिद्ध कवि. சோ ஃபேமஸ் போயட்டான பவானி பிரசாத் மிஸ்ரா எழுதின ஹோலி ஆயின்ற லெசன் தான் நம்ம இன்னைக்கு படிச்சோம். அதுல நம்ம படிச்சோம்ல துக்வாலி சப்து, அது எல்லாமே படிச்சோம்ல. ரைமிங் வேர்ட்ஸ், சோனா போனா அதெல்லாம் படிச்சோம் இல்லையா. அது प्रकृति शब्द सरसों गेहूं अमराई कोयल टेसू. நம்ம மெயினா எந்த அந்த நேச்சுரல் இதுல என்னெல்லாம் படிச்சோம், மஸ்டர்ட் சீட்ஸ் பத்தி படிச்சோம், வீட், அப்புறம் மேங்கோ க்ரூ வளர்றத பத்தி, அப்புறம் குக்கூஸ் எல்லாம் எப்படி அழகா பாடுச்சு, பலாஷ் ட்ரீ, அது அதர்வைஸ் கால்ட் அஸ் அந்த ஆரஞ்சிஷ் ரெட் கலர்ல ஃபிளவர்ஸ் இருக்கும், அது வந்து தேசோன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே படிச்சோம். वाद्य यंत्र मजीरे नूपुर ढोलक. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி நம்ம படிச்சதுல வந்து அந்த சைம்பால்ஸ்னா என்னன்னா ஒரு 2 இது மாதிரி வச்சுட்டு தட்டுவாங்க இல்லையா, அது சவுண்ட் வரும். அது அப்புறம் ஆங்க்லெட் பெல்ஸ் அந்த கொலுசு, அப்புறம் ढोलक ட்ரம் பத்தி படிச்சோம் இல்லையா. होलिका दहन बुराई पर अच्छाई की जीत. புராயினா என்னது கெட்டது, அச்சாயினா என்னது நல்லது. அந்த கெட்டதை தோக்கடிச்சு எப்படி வந்து நல்லது வந்து வெல்லுது, ஜீத்னா என்னது விக்டரி. அதை பத்தி படிச்சோம்ல. ஹோலிகா தாகன் வந்து என்னது, அந்த ஃபயர்ல வந்து அந்த எடுத்துட்டு போகும் போதும் நெருப்பு கூட வந்து நல்லதை அழிக்கல, கெட்டதை தான் அழிச்சது இல்லையா. அதை பத்தினது. காவிய सौंदर्य तुकबंदी पुनरावृत्तु बीमंब मान विकरण. இது நம்ம படிச்சோம் இல்லையா. ரைமிங் சென்டென்சஸ், ரைமிங் வேர்ட்ஸ் தான் துக்வாலி. அதுக்கப்புறம் ரிப்பீட்டேஷன், ஒரே வேர்ட்ஸை திருப்பி நம்ம யூஸ் பண்ணி எப்படி அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றோம். அப்புறம் இமேஜினரியா நம்ம வந்து அந்த கோல்டுக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு இமேஜினரி விஷன் வருது இல்லையா, அந்த இமேஜினரி விஷன். அதுக்கப்புறம் பெர்சானிபிகேஷன், அதாவது உயிரற்ற ஒரு பொருளை வந்து எப்படி உயிருள்ள ஒரு பொருள் மாதிரி வர்ணனையா சொல்றது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ. சாப்டர் 4 full complete friends. So chapter 4 ஓட எல்லா எபிசோடும் முடிஞ்சு. சாட்கேன் அவ்வளவுதான். So subscribe to Comstar Academy for future videos. Thank you so much friends. See you in the next video. Bye. Thank you.